அமித்ஷா உடைய ஒரே ஒரு கனவு, வேருடன் திமுக ஆட்சியை புடுங்கி எறிய வேண்டியது. உட்காளுக்கே பேய்ந்துங்க டிஎம்கே சொன்னார். முக ஸ்டாலினுக்கும் அமித்ஷாவிற்கும் நேரடி போர், நிழல் போர் அல்ல, சண்டை. எப்படி ஆபரேஷன் சிந்தூர் இருந்தோ அதை விட பெரிய சண்டை ஆயிடும். இன்னும் 4 மாசம் இருக்கு. அமித்ஷாவுடைய ருத்ர தாண்டவத்தை பார்த்துட்டே இருங்க விக்ரம், பார்த்துட்டே இருங்க என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. அண்ணாமலைக்கு கண்டிப்பாக முக்கிய பதவி தர இருக்கிறார்கள். மத்திய பாஜகவில் புது தலைவர் தேர்ந்தெடுத்த பெற்ற பிறகு அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் ஒரு அள்ளி வெள்ள அறிக்கை கொடுத்துருங்களேன். எவ்வளவு ரூபாய் வந்தது, எவ்வளவு ரூபாய் செலவழிச்சிங்க, எவ்வளவு ரூபாய் போச்சு. முக ஸ்டாலினுக்கு என்னை பத்தி என்னங்க தெரியும்? முக ஸ்டாலினுடைய அந்நிய பயணம், அயல்நாட்டு பயணம் என்பது ஒரு ஃபிளாப் ஷோ. அதன் மூலமாக தமிழகத்திற்கு என்ன லாபம் நட்டம் என்பதை பற்றி வரவு செலவு காண்பிக்க வேண்டியது முக ஸ்டாலினுடைய கடமை. நம்ம என்ன முக ஸ்டாலின் ஒரு தரம் போனதுக்கு நம்ம வாசிக்கிறோமே பக்கவாத்தியம். 13+12 25 வருடத்தில் அமெரிக்கா நரேந்திர மோடி காலில் விழுந்தது. பீகாரில் காங்கிரஸ் என்பது என் தள்ள மொட்டை இருக்குறாங்க. அந்த மாதிரி தான் ஒண்ணுமே கிடையாது. காங்கிரஸ் புஷ்ன்னு இருக்குது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரான டெல்லி ராஜகோபால் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். நமஸ்காரம் விக்ரம். தமிழ்நாட்டில இருந்து டெல்லிக்கு நிறைய பாஜகவினர் அங்க வந்து அமித்ஷா அவர்களை மீட் பண்ணிருக்காங்க. அவரோட மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டதா தெரியுது. ஆனா இங்க நியூஸ் மீடியா இஷ்டத்துக்கு என்னமோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அமித்ஷா டெல்லியில என்னதான் சார் நடந்தது? ஆக்சுவலாங்க இளைய பாரதம் நேயர்களுக்கும் விக்ரமுடைய ஆதரவாளர்களுக்கும் ஃபாலோவர்ஸ் சிம்பத்தைசர்ஸ்க்கெல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அமித்ஷா உடைய ஒரே ஒரு கனவு, வேருடன் திமுக ஆட்சியை புடுங்கி எறிய வேண்டியது. உட்காளுக்கே பேய்ந்துங்க டிஎம்கே சொன்னாரு. ராஜ்யசபால சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காரு. அதன்படி தான் பற்பல விஷயங்களை அவர் கேள்விப்படுவதன் மூலமாக சில தலைவர்களை அழைத்து டெல்லியில் பேசியிருக்கிறார். எனக்கு கிடைத்த தகவல்கள், அமித்ஷா சற்று கோபமாக இருந்தார். உண்மை. நான் சொல்வது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். உள்கட்சி சண்டை கூடாது என்று எச்சரித்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை, எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை நாம் கண்டிக்க கூடாது என்று உத்தரவிட்டார். போதாத குறைக்கு பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் போன்றவர்கள் எல்லாம் எதற்காக வெளியே போகிறார்கள்? அவங்க ஏற்கனவே அவன் கூட்டணியில இல்லைன்னா கூட ஏடிஎம்கே இருக்க கூட்டணி டிடிவி தினகரன் இருந்தது கிடையாது. ஆனா அதே டிடிவி தினகரன் எங்களுக்கு அமித்ஷா மோடி சொல்வதை நான் கேட்கிறேன் என்று சொன்னார். அந்த நம்பிக்கையில் இருந்தார்கள். ஆனால் புதியதாக மதுரையில் விஜயினுடைய மகாநாடு நடந்த பிறகு சில மாற்றங்களை அமித்ஷா கண்டார் என்று நான் கேள்விப்படுகிறேன். உண்மையாக சொல்ல போனால் அமித்ஷா மனதில் இருப்பது, ஏன் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை எதிர்த்து நாம் போராடும் பொழுது நம்முடன் இருக்கக்கூடிய ஆத்ம நண்பர்களை டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம் போன்றவர்களை ஸ்டாலின் இழுக்க வேண்டும் என்று அவர் சந்தேகப்படுகிறார். ஆக மொத்தம் இது ஸ்டாலினுக்கும் முக ஸ்டாலினுக்கும் அமித்ஷாவிற்கும் நேரடி போர், நிழல் போர் அல்ல, சண்டை. எப்படி ஆபரேஷன் சிந்தூர் இருந்தோ அதை விட பெரிய சண்டை ஆயிடும். அமித்ஷாவிடம் நான் பல வருடங்களாக அமித்ஷாவை நன்றாக அறிவேன், நேரில் அறிவேன். என்னுடைய மகன் திருமணத்திற்கு வந்திருந்தார். அவரை நான் குறைந்தது 100-150 தடவை சந்திச்சிருப்பேன். இன்னைக்கு இல்லை, நேற்று இல்லை. அவர் டெல்லியிலேருந்து வெளில வந்த அப்புறம் 2010, 11, 12 15 வருடங்களாக அருண்ஜேட்லியுடைய வீட்டிலும் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திலும், அருண்ஜேட்லி வீட்டில் ராத்திரி 1 மணி 2 மணிக்கெல்லாம் நரேந்திர மோடி எல்லாம் உட்காந்து பேசுவாங்க. அப்ப நான் இருந்திருக்கேன். அப்பேற்பட்ட அமித்ஷா தான் தமிழகத்தில் எப்படி தன்னுடைய ஆப்த ஒரு பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் இழந்தோம் என்ற ஒரு மன குடைச்சல் அவருக்கு இருக்கிறது. அதுதான் உண்மை. ஆக மொத்தம் அவர் வந்திருக்கக்கூடிய 5-6 முக்கியஸ்தரிடம் ஹிந்தியில் பேசியதனால் அவருடைய மனத்தாங்கல்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த தமிழக பாஜக தலைவர்களினால், மொழி பிரச்சனையினால். காரணம் அவருடைய பாடி லாங்குவேஜ்.
த்ரஸ்ட், பேசும்பொழுது இருக்கக்கூடிய கோபம், ஆத்திரம். ஹெச் ராஜாவுக்கும் தமிழிசைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி தெரியுது. ஹெச் ராஜா நல்லா பேசுறாரு. அதை தவிர கூட வந்ததுக்கு அந்த நம்ம ரெட்டியா இருந்தாரு, சுதாஸ் ரெட்டி, அரவிந்த் மேனன், இவங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியுது, ஹிந்தி தெரியுது, எல்லாம் தெரியுது ஹிந்தி. ஆனா கூட இருந்த பலருக்கு ஹிந்தி தெரியாம இருப்பது ஒரு கடினமாக இருந்தது. ஆனாலும் அமித்ஷாவினுடைய ஒரு எச்சரிக்கை, திமுகவை வேருடன் புடுங்கி எறிய வேண்டும், அந்த ஆட்சியை இன்னும் 4 மாசம் இருக்கு. அமித்ஷாவுடைய ருத்ர தாண்டவத்தை பார்த்துட்டே இருங்க விக்ரம், பார்த்துட்டே இருங்க, என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. கோபம், ரொம்ப கோபமா இருக்காரு. அது மாதிரிதான் ஒரிசால பண்ணாரு அமித்ஷா, கங்கணம் கண்டி திருப்பூரால பண்ணி காமிச்சாரு, மகாராஷ்டிரால பண்ணாரு, ஹரியானால பண்ணி காமிச்சார். தமிழகத்திலும் கண்டிப்பாக பண்ணி காமிப்பார் என்ற நம்பிக்கை அங்கிருந்த பலருக்கு இருந்தது. நைனா நாகேந்திரன் உள்பட, தமிழிசை சவுந்தரராஜன் உள்பட, பொன் ராதாகிருஷ்ணன் உள்பட, ஹெச் ராஜா உள்பட. சார், பட் ஆனா இப்போ வந்து அவர் அங்கேயே சொல்லியிருக்காரு, பாஜகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல்லாம் முதல்ல ஓரந்தள்ளி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணாமலை அவர்களுமே இவ்வளவு முக்கியமான மீட்டிங்கையும் விட்டுட்டு எனக்கு வந்து இங்க வந்து கல்யாண சம்பந்தமான விஷயங்கள், திருமண சம்பந்தமான விஷயங்கள் நான் பார்க்க வேண்டியதாயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார். இது எப்படி சார் நியாயப்படுத்த முடியும்? அண்ணாமலை ஒரு சிறந்த தலைவர், இளம் தலைவர். என் மண் என் மக்கள் யாத்திரையை சிறப்பாக நடத்தி காண்பித்தார். நரேந்திர மோடியினுடைய புகழை தமிழகத்திற்கு முழுக்களும் கொண்டு வந்தது நரேந்திர மோடி மூலமாகத்தான் அண்ணாமலைக்கு சிறப்பு பெயர் கிடைத்தது. அண்ணாமலையினால் நரேந்திர மோடிக்கு பெயர் கிடைக்கவில்லை, நரேந்திர மோடியினால் அண்ணாமலைக்கு பெயர் கிடைத்தது. ஆனால் மத்திய பாஜகவினர் சமீப காலமாக அண்ணாமலைக்கு அதிக முக்கியத்துவம் தர ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக திருநெல்வேலியில் கூட அண்ணாமலை அதிக வைத்துக் கொண்டு பேசினார் அமித்ஷா. ஏப்ரல் மாதம் எடப்பாடி பழனிசாமியுடன் இருந்தார். இப்போ சமீப காலத்தில் ஜி.கே. மூப்பனாருடைய அந்த நினைவு தினத்தன்று நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை கூப்பிட்டு அன் அருகே உட்கார வைத்துக் கொண்டிருந்தார். எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல உட்கார வச்சு 2 பேரும் பேசியிருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலைக்கு கண்டிப்பாக முக்கிய பதவி தர இருக்கிறார்கள் மத்திய பாஜகவில் புது தலைவர் தேர்ந்தெடுத்த பெற்ற பிறகு. இது நடுவே பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய தமிழ் பழமொழிக்கு இணங்க அண்ணாமலைக்கு கண்டிப்பாக ஒரு புதிய பதவி கிடைக்க இருக்கிறது. பொறுத்து இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் அவர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஆசைப்படுகிறேன் என்று சொன்ன பிறகு அவர் மீது தன்னுடைய களங்கத்தை எல்லாம் தூர்படுத்தி கொண்டு விட்டார், தூரக்க. அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஹி கமிட்டட் ஆன் டெலிவிஷன் அண்ணாமலை முதலமைச்சர் என்று. அதற்கு பிறகு ஒன்றும் பிரச்சனை வருவதற்கு ஒண்ணுமே இல்லை. அவர் போகாது இருந்தது தவறா என்று கேட்டால் கண்டிப்பாக அமித்ஷா கோபமாகத்தான் இருக்கிறார் அவர் வராமல் இருந்ததில். இப்போ நான் கட்சி எனக்கு கட்சிக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு. ஏங்க அது இப்ப கூப்பிடுவாங்க சொல்றேன், ஏன் சொல்றாரு அவரு? அவர் சொல்றாரு இந்த கட்சிக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, அதை தலைவர்கள் பார்த்து பாருன்னு ஒதுங்கிடுறாரு. இப்ப கூப்பிடுறேன்னு சொல்றாரு. என்னன்னு தெரியும், அது என்னன்னு தெரியல. அது அவருடைய தனிப்பட்ட முறையில் இருக்கிறது. இருப்பினும் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெங்த் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரோட ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி, அதுதான் பெஸ்ட். அதுல அண்ணாமலைக்கு நான் பல தலைவரிடம் பேசிய பிறகு இதுல ஒரு தயக்கம் என்ன என்று கேட்டால் அண்ணாமலையிடமிருந்து கான்ட்ரடிக்டரி சிக்னல்ஸ் வருதுன்னு சொல்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில, சென்ட்ரல் கவர்மெண்ட் லீடர்ஷிப்ல. எந்த மாதிரி விஷயங்கள் சார்? இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, நிர்மலா சீதாராமனுக்கு அவருக்கு சண்டே கிடையாது, ஒண்ணுமே இல்லை. யார் சண்டைன்னு சொன்னாங்க? யாருக்கிட்டையும் சார் அவன் போடுறாங்க. அவங்க என்ன அது ஒருவேளை எனக்கே புரிகிறது, மிகவும் படித்தவர் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி மாதிரி படித்தவர், நிறைய படிச்சிருக்காரு அண்ணாமலை. ப. சிதம்பரம் மாதிரி நிறைய படிச்சிருக்காரு. அதே மாதிரி மணிசங்கர் மாதிரி நிறைய படிச்சிருக்காரு. இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் எல்லாம் தெரியும். இதே பாஜக அண்ணாமலையை இலங்கைக்கு அனுப்பி வைத்தது. இதே பாஜக அண்ணாமலையை லண்டனுக்கு அனுப்பி வைத்தது. இதே பாஜக அண்ணாமலையை பல நாடுகளுக்கு அனுப்பி வைத்து தேசிய பொதுக்குழுவில்
யோகி ஆதித்யநாத் முன்மொழிந்த அரசியல் தீர்மானத்தை வழிமொழிவதற்கான ஒரு பாக்கியம் அவருக்கு அண்ணாமலைக்கு கிடைத்தது. அதையே அவர் பறி கொடுத்தாரு. அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணணுங்க. இப்ப கட்சியில கொஞ்சம் பதவி வரணும்னா, இப்ப பாருங்க, மணிசங்கரன் மந்திரியா இருந்தாரு, ப. சிதம்பரம் நிறைய நாள் மந்திரியா இருந்தாரு, சுப்பிரமணிய சாமி மந்திரியா இருந்தாரு. அவங்க எல்லாம் சீஃப் மினிஸ்டராவோ பிரதமரோ ஆகணும்னு ஆசைப்படுறத நம்பிக்கை இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த வழியில் வர வேண்டும். சுப்பிரமணிய சாமி நார்த் பாம்பேல 3 தரம் ஜெயிச்சிருக்காருங்க எம்பிக்கு. பல முறை ராஜ்யசபா வந்திருக்காரு. பல அரசாங்கத்தை கழுத்தார், நிமித்தார், உட்கார வச்சாரு, எல்லாம் பண்ணாரு. இதே நரேந்திர மோடி 6 வருஷம் ராஜ்யசபா கொடுத்தாரு. அதே மாதிரி அண்ணாமலைக்கு பொறுத்து இருந்தால் கண்டிப்பாக சில பதவிகள் கிடைக்கும். ஆனால் என் மனதில் இருக்கக்கூடிய ஒரு மன சஞ்சலங்கள் என்ன என்று கேட்டால், அதிகமா படிச்சுட்டு இருந்தால சுப்பிரமணிய சாமி மாதிரி ஆயிடக்கூடாதோ 2025 ஒரு பயம் எனக்கு இருக்குதுங்க அண்ணாமலை மீது. தமிழக அரசியலை மாற்றியது அண்ணாமலை. அவர் ஒருவேளை அந்த நான் கொடுத்த பட்டியல் இருக்கு பாருங்க, அந்த பட்டியல் இவர் இடம் பெறக்கூடாது என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. ஏன்னா சைலண்டா இருந்தாருன்னா பிஜேபி வில் கிவ் ஹிம் மேக்சிமம். சிபி ராதாகிருஷ்ணன் எப்படி பண்ணாங்க பாருங்க. ஹெச் ராஜா நியமிக்காத ஒரு இன்னல்களை அண்ணாமலை அனுப்பிச்சாரு. தமிழிசை சவுந்தரராஜன் பதவி தியாகம் பண்ணிட்டு வந்தாங்க வெளில, அவங்களே ஒன்னும் அகாமடேட் பண்ணவே இல்லை. ஆக மொத்தம் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பதவி காத்து கொண்டு இருக்கிறது. எனினும் அவர் பொறுத்தார் பூமி ஆழ்வார், இல்லைன்னா சுப்பிரமணிய சாமி, மணிசங்கரையர், ப. சிதம்பரம் மாதிரி போயிடுவார். ஓகே சார். அதே மாதிரி இப்ப இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஓபிஎஸ், டிடிவி தினகரன்லாம் வந்து அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது அவர் கூடவே இருந்தாங்க. இப்ப அண்ணாமலை அவர்களுக்கு பதவி இல்லை உடனே அவங்க விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கோணத்துல பார்க்க முடியுமா சார் நம்மளால? அதெல்லாம் ரொம்ப அதிகமா பேச வேண்டாங்க. இன்னும் அக்டோபர் நவம்பர் நிறைய இருக்குது. ஏன்னா இது வந்து அண்ணாமலை சென்ட்ரிக் இல்லை. அண்ணாமலை இஸ் நாட் தமிழ்நாடு பிஜேபி, அண்ணாமலை இஸ் நாட் நரேந்திர மோடி, அண்ணாமலை இஸ் நாட் அமித்ஷா, அண்ணாமலை இஸ் நாட். அவருக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது, அந்த மரியாதை அவர் காப்பாத்திப்பார். அதோட சரி, நம்ம வேற சப்ஜெக்டுக்கு போகலாம். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வந்து லண்டன், ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு எல்லாம் போயிருக்காரு. இது சம்பந்தமா டெல்லி வட்டாரங்கள் என்ன பேசிக்கிறாங்க சார்? அவர் திருப்பி தமிழ்காரன் தானே பாக்குறாரு. அங்க போய் அங்க இங்கிலீஷ்காரன் யாரு பார்த்தாரு? திருப்பி அந்த சுத்தி அந்த நவகிரகம் சுத்துற மாதிரி தானே சுத்திட்டு வர்றாரு. அங்க இருக்க தமிழ்காரன் தானே வரவேற்காங்க. இங்கிலீஷ்காரன் போய் அதை தவிர இன்னொன்னு, ஐயா எடப்பாடி பழனிசாமியும் ஈவன் அண்ணாமலை சொல்றது கூட கரெக்ட். மு.க. ஸ்டாலினுடைய பிரயாணம் என்பது மிகவும் சந்தேகத்திற்குரியதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட எத்தனையோ சீஃப் மினிஸ்டர் ஃபாரின் போயிட்டு வந்திருக்காருங்க. என்ன ஃபாரின் போகாத அமித்ஷா 6 வருஷம் மத்திய உள்துறை அமைச்சரா இருந்துட்டார். 7 வருஷம் 8 வருஷம் அவர் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போனது கிடையாது அமித்ஷா. அதே மாதிரி சௌத்ரி சரண் சிங், அதே மாதிரி எல்லாரும் ஃபாரின் போயிட்டு வந்தாரு. இது வரைக்கும் வந்ததுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கேட்கிற நயினா நாகேந்திரன் கொடுப்பாரு. ஆனா விஜய் மாதிரி ஒரு மரியாதைக்குரிய பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை அங்கிள்னு கூப்பிடுறது தப்பு. ஆனாலும் விஜய் பாஷையை நம்ம எடுத்துணுமான, அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் ஒரு அள்ளி வெள்ளை அறிக்கை கொடுத்துருங்களேன், எவ்வளவு ரூபாய் வந்தது, எவ்வளவு ரூபாய் செலவழிச்சிங்க, எவ்வளவு ரூபாய் போச்சு. எனக்கு இது ஒரு ஆடம்பர பிரச்சாரமாகத்தான் இருக்கிறது தவிர, அது திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் மு.க. ஸ்டாலினை தவறாக பயன்படுத்துகிறாரோ டிஆர்பி ராஜா உள்பட என்ற சந்தேகம் பலருக்கு டெல்லியில் உலவுகிறது. காரணம், டிஆர்பி ராஜா பழனிவேல் தியாகராஜன் விட மேல வந்துட்டாரு, துரைமுருகனோட மேல வந்துட்டாரு, தான் தான் என்ன பண்ண மாதிரி காமிச்சுக்கிறாரு, தங்கம் தென்னரசு விட மேல பண்ணிட்டாரு. ஆக மொத்தம் இது டிஆர்பி ராஜா ஷோவா இருக்குதே தவிர மு.க. ஸ்டாலின் ஷோவா இல்லை. அதை தவிர இன்னொன்னு சொல்றேன், இப்போ தமிழக முதலமைச்சர் என்றால் மற்ற முதலமைச்சர்கள் மாதிரி அவருக்கு என்று ஒரு உயரம் இருக்கிறது, அவருக்கு என்று ஒரு பதவியினுடைய ஒரு மரியாதை இருக்கிறது. அதை விட்டு ட்ரம்ப், ஆயில், ரஷ்யா இதெல்லாம் பேசுறாரு. அவரு என்னை பொறுத்து மட்டுங்க ஒரு விஷயத்தை பிடிப்பு இருந்துன்னு வச்சுங்க விக்ரம், நம்ம 2 பேரும் பேசுறோம். நீங்க இப்போ அமித்ஷா பத்தி கேட்டீங்க, அந்த கிரிப் இருக்கு
இருக்குது அந்த சப்ஜெக்ட்ல என்கிட்ட. நான் அமித்ஷாவை தெரிஞ்சிருந்தாலும் நான் சொல்றேன், பாஜகவை தெரிஞ்சிருந்தாலும் சொல்றேன். பாஜகவினுடைய 40 ஆண்டு கால பயணத்தில் நானும் பயணம் செய்திருக்கிறேன். அதே மாதிரி காங்கிரஸ் 1977 பார்த்திருக்கேன். ஆனா ட்ரம்ப் பத்தி மு.க. ஸ்டாலினுக்கு அதிகமாக தெரிந்திருக்கும், யாரும் மறிக்கவில்லை. அவர் உலக ஞானி, நோ டவுட். ஆனா எண்ணெயை வாங்காதேங்கிறார், பெட்ரோல் ரஷ்யா கிட்டங்குது. தடால் இவர் எப்படிங்க ட்ரம்ப் ஆதரவாளர் ஆயிட்டாரு? யார் எழுதி கொடுத்தாங்க சார்? ராகுல் காந்தி எழுதி கொடுத்தாரா, இல்ல வேற யாருன்னு எழுதி, ஜெயராம் ரமேஷ் எழுதி கொடுத்தாரா? திமுக யாரும் எழுதி கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் சில வட்டாரங்கள் கேள்விப்பட்ட போது தமிழக தலைமைச் செயலாளர் கூட தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. யார்த்தையோ ஒருத்தர் கனிமொழி கிட்ட கேட்டிருக்காங்க, யாரோ எனக்கு தெரியாதுன்னுட்டாங்க. இது யார் எழுதி கொடுத்தது? நீங்க ஓப்பனா பேசலாம் ரெண்டு பேர் நடுவில். இந்த சப்ஜெக்ட்ல யூ நோ பெட்டர், ஐ நோ பெட்டர். மு.க. ஸ்டாலினுக்கு என்னை பத்தி என்னங்க தெரியும்? அதை தவிர இதே பெட்ரோல் விலை குறைப்பேன் என்று 5 வருடங்களுக்கு முன்னதாக உறுதிமொழி அளித்த திராவிட முன்னேற்ற கழகம் ரஷ்யா பெட்ரோலை பற்றி பேசுவதற்கு திராணி கிடையாதுங்க. இவங்களுக்கு என்னங்க சொல்ல விடும்? பொதுமக்களை ஏமாற்றியது திராவிட முன்னேற்ற கழகம். இவர் போய் ரெனோல் அவர் பேசுறாரு, இவர் பேசுறாரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு மு.க. ஸ்டாலின். மத்திய அரசாங்கத்தில் குறைந்தது 40 ஆண்டுகளாக இலாக்காக்களை தெரிந்தவன் நான். மத்திய பாராளுமன்றத்தினுடைய ஒவ்வொரு படிக்கட்டும் நான் பார்த்திருக்கிறேன். அந்த அலசல்கள், விவாதங்கள், தீர்மானங்கள், கேள்வி பதில் எல்லாத்தையும் நான் கரைச்சு குடிச்சிருக்கேங்க. எனக்கு தெரிஞ்சது 5%. 40 வருஷத்துல மு.க. ஸ்டாலின் அந்த ட்வீட் இருக்குது பாருங்க, எண்ணெயை பத்தி யார் எழுதி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. காரணம் அது செல்ஃப் கான்ட்ராடிக்ட், அவர் செல்ஃப் கோல் போட்டுட்டாரு. அதை பத்தி யாருமே விவாதம் பண்ணல பாருங்க. அதை டெலீட் பண்ணணும்னு இருந்தாங்களாம், அது தெரியுமா உங்களுக்கு? ஆக மொத்தம் மு.க. ஸ்டாலினுடைய அந்நிய பயணம், அயல்நாட்டு பயணம் என்பது ஒரு ஃபிளாப் ஷோ. அதன் மூலமாக தமிழகத்திற்கு என்ன லாபம் நட்டம் என்பதை பற்றி வரவு செலவு கணக்கு காண்பிக்க வேண்டியது மு.க. ஸ்டாலினுடைய கடமை. பொதுமக்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கோபத்தில் இருக்கிறார்கள். இந்த அயல்நாட்டு பயணம், முன்னாடி 10 கார் போகுதா, பின்னாடி 10 கார் போகுதா, அதை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை பண்ண அதை சொல்லுங்க சார். ஒரு தமிழ்நாடு மந்திரி என்கிட்ட சொன்னாருங்க, நன்றாக ஆங்கிலம் பேசக்கூடியவர், உலக சமாச்சாரம் தெரிந்தவர். டிஆர்பி ராஜா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறான்னு சொன்னார், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு மாபெரும் உதயநிதிக்கு சாதகமாக, உதயநிதிக்கு எதிராக 2 பக்கமும் நம்ம பேசணும். அப்பதான் இளையபாத நேயர்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். உதயநிதியை ப்ரப்போஸ் பண்றது அன்பில் மகேஷ் போன்ற இளைஞர்கள், வாழ்க, யாரும் இல்லைங்கிற. ஆனா டிஆர்பி ராஜா படிச்சவர், யாரும் இல்லைங்கிற. அவ அப்பா 30 வருஷம் 40 வருஷம் எம்பியா இருந்திருக்காரு. எப்படாப்பா ஓய்வு பெற போறாருன்னு இருக்குது. தாத்தா நடக்க முடியல, கஷ்டப்படுறாரு, மூச்சு வாங்குது, என்ன மாதிரி வயசானவர் அவர். ஆனா அவருக்கு ஒரு பதவி ஆசை இருக்குது பாருங்க, அந்த பதவி வெறி அது மகனுக்கு வந்து விட்டதோ, முதலமைச்சராக வேண்டும் என்ற எண்ணம் டிஆர்பி ராஜாக்கு இருக்கிறதோ என்ற எண்ணம் பல திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களிடையே இருக்கிறது, மந்திரிகளிடையே இருக்கிறது, எம்எல்ஏக்களிடையே இருக்கிறது. ஆக மொத்தம் டிஆர்பி ராஜா காண்பிக்கக்கூடிய தவறான பாதையில் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் செல்கிறாரா அல்லது அவரை டிஆர்பி ராஜா அழைத்து கொண்டு போகிறாரா என்பது தெரியவில்லை. அதுதாங்க சாராம்சம். ஆனா போதைப் பொருள், கள்ளச்சாராயம், டாஸ்மாக், அஜித்குமார் மரணம், கள்ளக்குறிச்சி, சிவகங்கை, இதெல்லாம் விட்டுருங்க. ஆன் த டாப் ஆஃப் இட் பொதுமக்கள் திமுக மீது, குறிப்பாக இவர் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறாரு, அதனால பாக்கிறதுக்கு நல்லா இருக்காது, டையெல்லாம் போட்டுட்டாரு, ரொம்ப ஜோரா இருக்குது. கார்ல போத போட்டோலாம் எடுத்தாங்க, நல்ல வரவேற்பு இருக்குது, மரியாதையை கொடுத்தாங்க. ஆனால் இவர் லண்டனில் எந்த கூட்டத்தில் பேசிய நாள், எந்தெந்த வியாபாரிகளுடன், தொழிலதிபர்களுடன் என்ன பேசினார் என்பதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தால் பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை வரும். இல்லை என்றால் நான் சொன்ன பாருங்க இந்த பட்டியல், அந்த பட்டியல் இது சேது. ஓகே சார். சார் நீங்க சொன்ன மாதிரி இப்போ அவர் எப்படி மோடி அவர்களெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றாருன்னே தெரியல.
ஆனா மோடி அவர்கள் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் அரீனாவில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஸ்வகுருவா வந்து வந்துகிட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெல்லியில எப்படி பார்க்கப்படுது சார்? டெல்லியில எனக்கு ஒரு 80-85 எம்பசிஸ் இருக்குதுங்க, தூதரகங்கள் சாணக்கியபுரியில. அது பேர் சாந்தி பத்னு பேரு விக்ரம். ராஷ்டிரபதி பவனுக்கு பக்கத்துல இருக்குதுங்க சாணக்கியபுரின்னு பேரு. சாணக்கியபுரி என்றாலே தூதுவர்கள் இருக்கக்கூடிய இடம். அங்கு இருக்கக்கூடிய அயல்நாட்டு தூதுவர்கள் என்பது அந்தந்த நாட்டினுடைய நன்மைக்காக அவர்கள் இந்தியாவில் தூதுவர்களாக இருக்கிறார். நரேந்திர மோடிக்கு அவர் முதலமைச்சராக இருந்த பொழுதே அயல்நாடு பிரச்சனைகளை பற்றி நன்றாக அறிவார். காரணம், அவர் சைனாக்கு போயிட்டு வந்திருக்காரு as a சீஃப் மினிஸ்டர். நம்ம என்ன முக ஸ்டாலின் ஒரு தரம் போனதுக்கு நம்ம வாசிக்கிறோமே பக்கவாத்தியம். ஆனா இவங்க நிறைய போயிட்டு வந்திருக்காரு. யாரு? முக ஸ்டாலின் போனதை விட நரேந்திர மோடி 5-6 தரம் சைனா போயிருக்காரு, ஜப்பான் போயிட்டு வந்திருக்காரு, அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்திருக்காரு. இதே நரேந்திர மோடி முதலமைச்சராக 13 வருடம் இருந்த பொழுது 40-50 ஆண்டுகளாக அவர் போயிட்டு வந்த 45 அயல்நாடு பயணம் செய்ததினுடைய நன்மை குஜராத் மாடல் என்று சொல்லி 2014 வெற்றி அடைந்தார். அப்பொழுது கோத்ரா இன்சிடென்ட் வந்த பொழுது நரேந்திர மோடிக்கு விசா கொடுக்க கூடாது என்று 150 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு அமெரிக்கா விசா கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரு. அவருக்கு அமெரிக்கா விசா ரத்து செய்யப்பட்டது முதலமைச்சராக. ஆனால் பிரதமராக வந்த பிறகு அதே நரேந்திர மோடி காலில் விழுந்தது அமெரிக்கா. ஒபாமாவாக இருக்கட்டும், ஜோ பீடனாக இருக்கட்டும், ட்ரம்பாக இருக்கட்டும், இந்த 15 வருடங்களில் முதலமைச்சராக 13 + 12 25 வருடத்தில் அமெரிக்கா நரேந்திர மோடி காலில் விழுந்தது. அவங்க லெட்டர் போட்டாங்க, டோன்ட் கிவ் விசான்னுட்டு எல்லா முஸ்லீம் எம்பிக்களுக்கும். தெரியுமா, ஞாபகம் இருக்கிற அவங்களுக்கு? சோ அந்த மாதிரி உலகத்து விஷயத்தை புரிந்து கொண்டவர். ஆனால் அவர் பதவி ஏற்ற பிறகு பல நாடுகளுக்கு சென்று அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை எல்லாம் புரிந்து கொண்டு இலங்கைக்கு சென்ற பிரதமர் 2015 யாழ்ப்பாணம் சென்றார். இந்தியாவிலிருந்து சென்ற ஒரே ஒரு பிரதமர் யாழ்ப்பாணத்திற்கு என்றால் அது நரேந்திர மோடி ஒருவர் தான். மு கருணாநிதி ஐயா போகவில்லை, க ஸ்டாலின் ஐயா போகவில்லை, அம்மையார் ஜெயலலிதா போகவில்லை, அம்மையார் ஐயா எடப்பாடி பழனிசாமி போகல. ஆனா இவர் போயிட்டு வந்தார். பிஜி என்று சொல்லக்கூடிய மொரீஷியஸ் என்ற இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கார். ஆக மொத்தம் அவருடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவை வலிமையுள்ள நாடாக ஆக்க வேண்டும் என்று 11வது இடத்தில் கொண்டு சென்ற ப. சிதம்பரம். இதே ப. சிதம்பரம் இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு ஜிஎஸ்டி பத்தி. அவர் ஒரு 11th பொசிஷன்ல இருந்து அவர் பைனான்ஸ் மினிஸ்டர் இந்தியா. இப்ப 3வது இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் நரேந்திர மோடி. காரணம், நரேந்திர மோடியுடைய பல அயல்நாட்டு பயணங்களுடைய சாகசம். அதை வைத்து பார்த்தால் நரேந்திர மோடிக்கு உலக பிரச்சனையில் இருக்கக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்தியா ஒரு பர்மனன்ட் மெம்பர் ஆக வேண்டும் என்ற ஆசை அவர் மனதில் இருக்கிறது. அதற்காகத்தான் பல நாடுகளுக்கு சென்று அங்கங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டு, மொரீஷியஸ், மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா, பூட்டான், பங்களாதேஷ், இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஓட்டு இருக்குங்க. அந்த ஓட்டெல்லாம் பார்த்துட்டு வந்தாரு. ஒரு கானாங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தாரு. அங்க ஒரு ஆப்பிரிக்கா. அங்க போய் இறங்கினோன்னு அவன் திருக்குறள் கொடுத்தான் கையில. அவன் நாட்டு மொழி டிரான்ஸ்லேட் பண்ணத. அந்த நாட்டுல திருக்குறள் மூலமாக ஒரு ஓட்டு கேட்டாரு. அந்த நாட்டு மொழியில மொழி பயிற்சிருக்காங்க திருக்குறளை. ஆக மொத்தம் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல ஒரு மெம்பர் ஆகணும்னு அவருக்கு ஆசை நரேந்திர மோடிக்கு. அதுல அச்சீவ் பண்ணிட்டாரு. போக போக நிறைய அச்சீவ் பண்றாரு. கொரோனா சமயத்துல இந்தியா 140 கண்ட்ரிக்கு கொரோனா வேக்சின் அனுப்பிச்சோம். நம்ம மெடிசின்ஸ், கோவேக்சின், கோவிஷீல்டு, இதெல்லாம். அதனால்தான் அவருக்கு உலக பெயர். அது தவிர நரேந்திர மோடிக்கு எங்க பூகம்பம் ஏற்பட்டாலும், இயற்கை சேதம் வந்தாலும், நேபாளாக இருக்கட்டும், பூட்டானாக இருக்கட்டும், இந்தியா உதவி செய்தது. இலங்கையில் 2021 உள்நாட்டு பிரச்சனை வந்த பொழுது இதே நிர்மலா சீதாராமனை அனுப்பி வைத்து
இலங்கைக்கு டாக்டர் ஜெய்சங்கரும் சீதாராமனும் சென்று 75,000 கோடி ரூபாய் கொடுத்து இலங்கையினுடைய பொருளாதார பிரச்சனை மீட்டெடுத்தார் நரேந்திர மோடி. ஆக மொத்தம் உலக பிரச்சனை தெரிந்தவர். அதனால்தான் அவருக்கு விஸ்வகுரு என்று பெயர். ஒரு நாள்ல வராதுங்க, அதெல்லாம் 2 நாள்ல வராதுங்க. 25-30 வருஷம். அவருக்கு வயசு 75 ஆனாலும் 15-20 வயசுல இருந்து அரசியல் இருக்காரு. ஐயா மூக்க ஸ்டாலின் மாதிரி தான் இருக்காரு, யாரும் சொல்லல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஆனால் நரேந்திர மோடிக்கு விஸ்வகுரு என்ற பெயர் வந்ததன் காரணம், ட்ரம்பை எந்த அமெரிக்க ஜனாதிபதி இவருக்கு விசா கொடுக்க மறுத்தாரோ அந்த ட்ரம்பை கண்ணில் விரல கொடுத்து ஆட்டினார் பாருங்க. சைனா ரஷ்யாவோட சேர்ந்து பண்ண அது டெம்பரரி. உலக பிரச்சனையை கையாளுவதில் நரேந்திர மோடிக்கு அதிக நன்மை பயத்திருக்கிறது. ஜெய்சங்கருடைய உதவி, அமித்ஷாவுடைய துணைவு, அப்புறம் ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன் போன்ற அமைச்சர்களுடைய அணுகுமுறை காரணமாகத்தான் நரேந்திர மோடிக்கு விஸ்வகுரு என்ற பெயர் வந்திருக்கிறது. கடைசி அதான் ஒரு கொஸ்டின் மட்டும் சார். இந்த பீகார் எலெக்ஷன் வந்து எப்படி போய்கிட்டு இருக்கு அந்த இடத்துல? ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நம்ம சிஎம் போயிட்டு வந்தோம், அதை பத்தி ஏன் கேட்கலைங்க விக்ரம்? அதுக்கு சொல்லி போயிட்டு வந்தாரு. இப்ப பாருங்க, இளைய பாரதம் நேயர்களுக்கு ஒரே நிமிடத்தில் நான் பீகாரை பற்றி எனக்கு தெரிந்ததை இருட்டடிப்பு செய்யாமல் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 1, பீகாரில் 243 சீட். அங்க முக்கியமா இருக்கவங்க நிதிஷ்குமார், லாலு யாதவ் அண்ட் பிஜேபி, நரேந்திர மோடி. அங்க வந்து சுஷில் மோடின்னு இருந்தாரு, அவர் இறந்து போயிட்டாரு. இப்ப நிறைய பேர் இருக்க, சமர் சௌத்ரி இருக்காரு. ஆக மொத்தம் பீகார் அரசியலில் ஜேடியு, பிஜேபி, ஆர்ஜேடி இந்த 3 கட்சிகள் தான் பிரதான கட்சிகள். அந்த கட்சிகளுக்கு போட்டியாக தமிழ்நாட்டில் எப்படி விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, பீகார்ல வந்து நம்ம பிரசாந்த் கிஷோர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சி ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வானுடைய கட்சி விகாஸ்ஷீல் பார்ட்டின்னு ஒண்ணு இருக்குது, விஐபி பார்ட்டின்னு. இந்த 6 பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் முக்கியங்க. 3 பிரதான கட்சி, 3 சாதாரண கட்சி. போட்டி என்பது கடுமையான போட்டி. ஆனால் ராகுல் காந்தி இதுவரைக்கும் முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் என்று சொல்லவில்லை. அவர் 2 பேரும் போனாங்க, ஓட்டுச்சோரின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு போனாங்க. மோட்டர் சைக்கிள்ல உட்காந்தாங்க, ரயில்ல போனாரு, கார்ல போனாரு, படகுல போனாரு, நடந்து போனாரு, ஓடினாரு, எல்லாம் பண்ணாரு. அப்ப வந்து நம்ம ராகுல் காந்தி செய்தது முழுக்க நல்லபடியாக ஒரு ஓட்டுச்சோரியை பத்தி பேசினார், யாரும் இல்லைங்கள. ஆனா தேஜஸ்வி யாதவ் சொல்லிட்டாரு, உங்களுக்கு 35-40 சீட் மேல தரமாட்டேன்ட்டார். அதனால இவர் வந்து முதலமைச்சர் பேர் சொல்லவே இல்லை ராகுல் காந்தி. அகிலேஷ் யாதவ் சொன்னார், நீ முதலமைச்சர் பேரை சொல்லு, இப்ப தேஜஸ்வி யாதவ் சொல்லுன்ட்டு. 243 சீட்டுல தேஜஸ்வி யாதவ் சொல்லிட்டாரு. என்ன ஏற்கனவே டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு, லாலு யாதவ் சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு, ராப்ரி தேவி சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காங்க. அந்த அம்மா, அந்த லாலு யாதவுடைய குடும்பம் மிக மிக பழைய குடும்பம் பீகார் அரசியலில். அதை எதிர்த்து ராகுல் காந்திக்கு வந்து 40 சீட் தரணும்னே ஒரு கோபம் வந்துருச்சு. அதனால இவர் வந்து பேர் சொல்லவே இல்லை, யார் சீஃப் மினிஸ்டர்னு. ஆனா அகிலேஷ் யாதவ் சொல்லிட்டாரு, தேஜஸ்வி யாதவ் தான் நேச்சுரல் சாய்ஸ் அப்படின்னு. இப்போ என்னை பொறுத்த மட்டில் காங்கிரஸுக்கு 40 சீட் கொடுத்தாங்கன்னா ஒரு 10 ஜெயிச்சா அதிகம், 10 ஜெயிச்சா அதிகம். அந்த 10ல பாதி பேர் எவன் ஆளுங்கட்சியா இருக்காங்க அந்த பக்கம் போயிடுவாங்க. பீகாரில் காங்கிரஸ் என்பது என் தள்ள மொட்டை இருக்குறாங்க, அந்த மாதிரி தான். ஒண்ணுமே கிடையாது, காங்கிரஸ் புஷ்ன்னு இருக்குது. தமிழ்நாட்டிலான இவங்க மாசம் கிம்பளம் வாங்கிட்டு நடத்துறாங்க, செல்வ பெருந்தகை போன தமிழ்நாடு காங்கிரஸ் அதை விட மோசமா இருக்குதாங்க. அங்க நோட்டாக்கு கீழே போயிடுச்சுங்க. உத்தரப்பிரதேசத்துல 400 சீட்ல 393 சீட்டுங்க அவங்க டெபாசிட் போயிடுச்சுங்க காங்கிரஸுக்கு, ராகுல் காந்திக்கு. உத்தரப்பிரதேசத்தை விட்டுருங்க, பீகாருக்கு வாங்க. பீகார்ல நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராவது உறுதி. நரேந்திர மோடியினுடைய பிரச்சாரம், நரேந்திர மோடியினுடைய தாயாரை பற்றி அவர் பேசியதில் பல தர்ம சங்கடக்குள் ஆளானது. கண்டிப்பாக பாஜக நிதிஷ்குமாருடைய
கூட்டணி ஜெயிக்கும். ஆனால் முதலமைச்சர் பதவியை தேஜஸ்வி யாதவ் எடுத்துக்கொள்ளட்டும், காங்கிரசுக்கு துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று ராகுல் காந்தி கேட்டிருக்கிறார். இதுதாங்க பீகாருடைய பேக்ரவுண்ட். பீகார்ல காங்கிரஸ் சைஃபர் ஆயிடும். தேஜஸ்வி யாதவுக்கு 40-50 சீட் வந்து அதிகம். தேஜஸ்வி யாதவுக்கு எதிர்ப்பால இருக்கிறது. இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகும் நரேந்திர மோடியினுடைய தாயாரை பற்றி திருத்தியதற்கு அப்புறம் நரேந்திர மோடியினுடைய ஒரு பிரச்சாரத்திற்கு நல்ல மதிப்பு இருக்கிறது. பீகாரில் மீண்டும் நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆவார். ஆனா இது ஒன்னே சப்ஜெக்ட் கண்டிஷன். அதோட ஒரே நிமிஷத்துக்கு நான் தமிழகத்தையும் ஒப்பிட்டு காமிக்கிறேன். இங்க தமிழகத்தையும் அடுத்த மாசம் தேர்தல் நடக்க போகுது, 3 மாசத்துல 4 மாசத்துல. பீகார்ல துணை முதலமைச்சர் கேட்கக்கூடிய ராகுல் காந்தி தமிழகத்தில் ஏன் மு.க. ஸ்டாலினும் கேட்கவில்லை? அதே மாதிரிதான் 30 சீட் தான் தரேங்கிறாங்கல்ல. இப்ப செல்வ பெருந்தகைக்கும் பீகார்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவருக்கு என்ன வித்தியாசம் அங்க சொல்லுங்க. செல்வ பெருந்தகைக்கு மாசம் கிம்பளம் வந்துடுதுங்க அண்ணா அறிவாலயத்தில இருந்து. அவர் வாய மூடி இந்த பக்கம் போயிடுறாரு, வாங்கிட்டு லெப்ட்ல போயிடுறாரு. கட்சியிலே கட்டினா ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீடு வாங்கினா இஎம்ஐ கட்டுறீங்களே, அந்த மாதிரி திமுக இருந்து இஎம்ஐ கொடுத்துடுறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, மதிமுகக்கு, காங்கிரஸுக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகளை கொடுத்துறாங்க. சாப்பிட்டுட்டு இன்னொரு பக்கம் போடுவாங்க. இப்ப திமுக. இதே செல்வ பெருந்தகை தமிழகத்தில் மு.க. ஸ்டாலினிடம் 50 சீட்டு வேண்டும், துணை முதலமைச்சர் ப்ரீ கண்டிஷன் போடுவாரா? ராகுல் காந்தி போட்டார பீகார்ல அந்த மாதிரி என்று சொல்லி அடுத்த வாரம் தங்களுடன் நான் சந்திக்கிறேன். இளைய பாரதம் வாழ்க, கோபிநாத் வாழ்க, விக்ரம் வாழ்க. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார்.